சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு நீங்களே எதிர்பார்த்த ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்களை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை. இதுதான் வந்து நிறைய பேரோட ஒரு சின்ன சஜஷன்ஸாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், எவ்வளோ மெசேஜ் வருது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அதை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வரீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. பட் என்ன அப்படின்னா வந்து நம்ம 2 ஃபோன் வச்சுருக்கோம், 2 டேட்டா என்ட்ரிக்கும் வச்சுருக்கோம். கால்ஸ் வந்துகிட்டே இருக்கனால அவங்களால வந்து ரிப்ளை பண்ணவே முடியல. ஸோ ஒரு கால் இருக்கும் போதே 2-3 கால் வெயிட்டிங்லேயே வந்துட்டு இருக்கு. ஸோ கால் வந்துகிட்டே இருக்கு, அதனால ரிப்ளை பண்ண முடியல. ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கால் அவங்களால எடுக்க முடியல. ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுது. ஸோ நாங்கள் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்க, ஒருவேளை இது ட்ரஸ்டபிள் இல்லை போல அப்படின்னா நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, என்னோட காசே வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்லாம் நினைக்கிறீங்க. உங்களோட இது வந்து வேஸ்ட்டாக போகவே போகாது. உங்களோட தேவைக்காக தான் நாங்கள் இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால வந்து யாரும் தவறுதலாக புரிஞ்சுக்க வேணாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8ஆம் தேதி பேட்ச் வந்து திங்கக்கிழமையிலேருந்து டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த தடவை வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து பல்க் ஆர்டர்ஸ் அதிகமாக போட்டுட்டாங்க. ஒரு நாளைக்கு மட்டுமே 150லேருந்து 200 ஆர்டர் வந்து வந்துட்டே இருக்கு. அது போக வந்து நடுவில் ஒரு 3 நாள் வந்து கண்டினியூவாக மேலே சுத்தமாகவே எங்களால் எந்த ப்ராசஸுமே பண்ண முடியல. ஏன்னா நான் இயற்கையாக பண்ணி கொடுக்குறேன்றது நிறைய பேர் தெரியும். ஸோ அதனால தான் நிறைய கஷ்டமாக புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்லக்கா, நீங்கள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்காக நான் வெயிட் பண்ணி வாங்குறேன் அப்படின்லாம் முன்னாடியே ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் மட்டும் அது தெரியல. ஏன்னா வந்து நம்மளோட ப்ராடக்ட் நீங்கள் சாப்பிடல, ட்ரஸ்டபிளாக இருக்கா இல்லையன்றத ஒரு டவுட்டோட போட்டதுனால தான் அந்த பிரச்சனை. ஸோ அதெல்லாமே கிளியர் ஆயிடும். மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு ஒரு இது. வெப்சைட் வந்து ஆர்டர் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன டேட்ல டிஸ்ப் ஆகும், ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் எதுவுமே வரல உங்க சைட்லேருந்து அப்படின்னு மிகப்பெரிய கொரி அது வந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 பேர் நம்மளோட வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணவும் ஹேங் ஆயிடுச்சு. ஹேங் ஆகினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஆர்டர் வந்து எங்களுக்கு வருமே தவிர எங்களால் உங்களுக்கு ரிப்ளை பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் எங்களோட பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே வந்து நான் அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நேற்று வரைக்கும் அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை 15ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் போட்டவங்களுக்கு எல்லாருமே வந்து பழைய வெப்சைட்ல போட்டிருப்பீங்க. அது எல்லாமே எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. நான் அதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு மெசேஜும் அனுப்பியிருப்போம். இதுக்கு மேலே ஆர்டர் போடுற எல்லாமே புது வெப்சைட் தான் ஆர்டர் பண்ணுறீங்க. ஹேங் ஆகாது. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வாட்ஸ்அப்கே வந்துடும். ஸோ இதெல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்கோம், நியூவாக அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி பாருங்க. இன்னிலேருந்து லான்ச் பண்ணிட்டோம். பழைய ஆர்டர் என்னாச்சு அப்படின்னு பயந்துட வேணாம். அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் போட்டுருவோம். போடாதவங்களுக்கு மெசேஜும் அனுப்பிடுவோம். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக வாங்கி நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி.